விஸ்வரூபம் எடுக்கும் போடி ஏலக்காய் மேட்டர். 1000 கோடி ஆட்டையை போட்ட முக்கிய புள்ளி யார்? தலைமறைவாக இருக்கும் திமுக புள்ளியின் பின்னணி என்ன? தேனி பக்கம் போடியில் இப்போ இதுதான் ஹாட் டாபிக். சும்மா இல்லைங்க, 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வரி கட்டாமல் ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு ஒரு தகவல் தீயா பரவிட்டு இருக்கு. இதில் சிக்கி இருக்கிறது வேற யாரும் இல்லை, ஆளுங்கட்சியான திமுகவோட முக்கிய புள்ளிங்க தான். யார் அந்த புள்ளி? போடி நகராட்சி சேர்மனாக இருக்காங்களே ராஜராஜேஸ்வரி, அவங்க வீட்டுக்காரர் சங்கர் தான் மேட்டர். மனுஷன் திமுகவில் மாநில செயற்குழு உறுப்பினர் பொறுப்பில் இருக்காரு. இவங்க பையன் லோகேஷ் தான் கேரளா தமிழ்நாடுன்னு ஏலக்காய் பிஸ்னஸை சுழட்டி செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க நடத்துகிற ஏலக்காய் கம்பெனி மேலே ஒரு டவுட் வந்து போன மாதம் 6ஆம் தேதியில் இருந்து தொடர்ந்து 5 நாள் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறைன்னு மொத்த பேரும் இறங்கி ரைடு விட்டுருக்காங்க. சங்கர் வீடு, குடோன், ஆபீஸ்னு எதையும் விடலை. கடைசியில் பார்த்தா அடேங்கப்பா இவ்வளவு பெரிய தில்லுமுள்ளான்னு அதிகாரிகளே மிரண்டு போயிருக்காங்களாம். சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு கணக்கு வழக்கே இல்லாமல் பிஸ்னஸ் நடந்திருக்காம். விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு. சங்கர் டைரக்டாக தன் பேரில் பண்ணாமல் ஊரில் இருக்கிற யாரோ பேரில் 100கணக்கான கம்பெனி ஆரம்பித்து ஜிஎஸ்டி நம்பர் வாங்கியிருக்காரு. ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மொத்தமாக சரக்கு அனுப்பினா 5% வரி கட்டணும். ஆனால் சின்ன வியாபாரிகள்னா 1% கட்டினா போதும். இதனால் பெரிய பிஸ்னஸை உடைச்சு பினாமிகள் பேரில் சின்னதாக கணக்கு காட்டி கோடிக்கணக்கான வரியை மிச்சம் பிடிச்சிருக்காங்க. ரோட்டில் லாரியில் போனால் செக் போஸ்டில் மாட்டிப்போம்னு ரயிலையே வாடகைக்கு எடுத்திருக்காங்க. சும்மா பழம் காய் போகுதுன்னு கணக்கு காட்டிட்டு உள்ளுக்குள்ள மறைமுகமாக ஏலக்காய் மூட்டையை ஏற்றி விட்டுருக்காங்க. இதுக்கு சில ரயில்வே ஸ்டாஃபும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம். அதே மாதிரி ஆம்னி பஸ்லையும் கடத்தல் நடந்திருக்கு. இந்த மேட்டருக்கு பின்னாடி பெரிய அரசியல் தலைகள் இருக்காங்களாம். குறிப்பாக ஆளுங்கட்சி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரும் மதுரை பக்கம் இருக்கிற ஒரு மந்திரியும் இதுக்கு சப்போர்ட்டாம். 2026 எலெக்ஷனுக்கு இவங்க தான் ஃபண்டிங் பண்ணுவாங்க. அதனால் அந்த பணத்தை லாக் பண்ணணுங்கிற பிளானில் தான் டெல்லி மேலிடம் அமலாக்கத்துறையை இறக்கி விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சதும் விளக்கம் கேட்கலாம்னு போனால் வீட்டில் ஆளையே காணோம். சங்கர், அவங்க மனைவி, பையன்னு எல்லார் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். மொத்தத்தில் தேனி அரசியலே இப்போ கிடுகிடுத்து போயிருக்கு.